சலனம் 136. பின்னவள் கால்களை அசைக்க முயல. அதி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத, நான் தான் இருக்கேன்ல என்றபடி அவளை தூக்கி அமர வைத்துவிட்டு, ஓகேவா? ஓகேதான், பார்த்து போயிருக்கலாம்ல நந்து. அப்படி என்ன அவசரம்? அவனின் அக்கறையான கேள்வியில் தெரியாம நடந்துட்டு நான் என்ன பண்ண? ஏதாச்சும் குடிக்கிறியா? ஒன்றும் வேணாம். காபி, டீ, ஜூஸ் ஏதாச்சும் குடி. உங்க கையால் கொடுத்தால் குடிப்பேன் என்றால் கிண்டலாக. அவனுக்கு அடுப்பை பச்சை வைக்க கூட தெரியாது என்பதால் வந்த கிண்டல் அது. அவ்வளோதானே உன் ஆசை என்றவன் அடுப்படிக்குள் நுழைய, அன்னம் என்ன கண்ணா வேணும்? காபி போடு, நான் போட்டு தரேன். இல்லம்மா, நானே போடுறேன். உனக்கா? இல்ல, நந்தினிக்கு என்றவன் அங்கே இருந்த பால் எடுத்து ஆற்ற போக மகனை உற்று பார்த்து, இப்பதான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருக்கு, திரும்பியும் அனுப்பிடாத. அம்மா, நான் காபி போட்டா அவ எப்படி ஹாஸ்பிட்டல் போவா? அது உரமோர்டா என்றவர் ஒரு டம்ளரில் காய்ச்சிய பால் ஊற்றி காபி போட்டு காமிக்க அவன் அப்படியே செய்தான். தனக்கு என்று எதையும் கேட்டு வாங்க தெரியாத பிள்ளை என்று காப்பியெல்லாம் போடுவதை பார்த்து புன்னகைத்தார். ஏம்மா சிரிக்கிறீங்க? உங்க அப்பாவோ உன்ன மாதிரி தான், அவரும் காபி போடுவாரா? ஒரே பையன், உங்க அப்பத்தா அவரை அப்படி தாங்குவாங்க. ஒரு வேலை வீட்டில் செய்ய மாட்டார், சும்மா ராஜா கணக்க தெரிவார். ஆனால் எனக்கோ உன் பாட்டிக்கோ உங்களுக்கோ ஒன்றுனா துடிச்சு போயிடுவார். அதான். அவனும் புன்னகை முகமாக காப்பி எடுத்துக்கொண்டு அவளிடம் கொண்டு வந்து நீட்டி, இந்தா என் கையால் போட்ட காப்பி குடி. நீ அதிகம் காப்பி குடிச்சு பார்த்ததே இல்லை, இருந்தாலும் எப்பவாச்சும் குடித்தால் காப்பி தான் குடிப்ப, அதான் காப்பி. ஏனோ மகாராணி போல் உணர்ந்த தருணம் அது. அதை வாங்கி கொண்டு, எப்படி போட்டீங்க? கையால் தான். ஓய் நக்கலா, ஒழுங்கா சொல்லுங்க. அம்மாட்ட கேட்டு தன் மாமியார் உழைத்து களைக்கும் பையன்களிடம் ஒரு வேலையும் வாங்க மாட்டார். ஆனால் இன்று காப்பி என்று நினைத்து, அத்தை ஒன்றும் சொல்லலையா? ஒன்றும் சொல்லலை. காப்பி மெல்ல உறிஞ்சி ரசித்து குடித்து வாவ் என்றால் கண்கள் விரிந்து, எப்பவும் குடிக்கிற காப்பி தானே, இதில் என்ன பிரமாதம் இருக்கு? அதே காப்பி தான், ஆனால் சொடுக்க போட்டால் கேட்பதெல்லாம் கொண்டு வந்து வைக்க. இத்தனை வேலையாட்கள் வீட்டில் இருக்கும்போது அடுப்படி பக்கமே நுழையாத ஒருவர் தன் மனைவிக்காக முதல் முறை காப்பி போட்டு அதில் காதலை கலந்து போட்டு கொடுக்கும் போது எனக்கு இது வாவ்தான். அவளையே பார்த்தான் அவள் காப்பி குடிக்கும் வரை. சிறிது நேரம் கழித்து, அதி நான் போய் குளிச்சுட்டு வரேன், கால் கட்டு போட்டு இருக்கு, தண்ணி பட்டால் கால் புண்ணாகிடும், கால் நினையாமல் குளிக்கிறேன். இரு நான் தூக்கிட்டு போகிறேன். ஐயோ வேணாம். ஏன்? நான் கொஞ்சம் வெயிட் பாடி. ஏன் என் வெயிட்டை நீ தாங்கிறது இல்லையா? அதி, உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? நானும் மனுஷன் தானே. தங்கமான மனுஷன். அவனோ வா என்று கையை நீட்ட, அதி நம்பலாமா? இன்னொரு காலையும் பதம் பார்த்திட மாட்டீங்களே. என் பொண்டாட்டி உடம்பில் சின்ன கீரல் கூட விழாமல் பார்த்துப்பேன். அதுதான் தெரியுமே. அப்போ இனி கொஞ்சம் பதம் பார்த்துடுறேன். அந்த வார்த்தையில் அவனிடம் மயங்கி சிரித்தவள் அவனையே பார்க்க அவன் குனிந்து, என்ன நந்து இப்படி பார்க்கிற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்றான் அவளின் முகம் பாராமல். அதி லவ் யூ என்றவன் அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டான். அதில் மயங்கியவள் அவனின் கழுத்தில் கைகளை மாலையாக கோர்க்க ஆடவன் கைத்தாங்களாக அவளை தூக்கி கைகளில் ஏந்தினான். பெண் அவளின் கூந்தல் ஆண்முகத்தை எல்லாம் மறைக்க, நந்து கொஞ்சம் என்ன பாரு. அவனின் முகத்தில் இருக்கும் கூந்தலை நகர்த்தி கொண்டே அவன் மீசையை ஒரு விரலால் தடவினாள். ஆடவன், இப்படியெல்லாம் பண்ணினா நான் கெட்ட பையனா மாறிடுவேன். சீக்கிரம் எனக்கு அந்த கெட்ட பையனை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, இது நல்லதுக்கே இல்லையே என்றவன் அவளை பாத்ரூமில் விட்டுவிட்டு அவன் திரும்பி நின்ற போது பெண்ணவள், அதி நீங்க போங்க, நான் குளிச்சுட்டு கூப்பிடுறேன். அதெல்லாம் வேணாம், நான் இங்கேயே நிற்கிறேன். நான் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணும், நான் பார்க்க மாட்டேன். அதான் தெரியுமே, இன்னைக்கு நீ சரியில்லை என்றவன் வாசலில் நின்றான். என்ன மாதிரியான்? நானே கூப்பிட்டாலும் எனக்கு வலிக்கும் என்று தன்னுடைய உணர்வுகளை மறைக்கும் அவனை அவளுக்கு இன்னும் பிடித்தது. பெண் அவள் ஆடைகளை அகற்றி குளித்து கொண்டே, அது இன்னைக்கு மீட்டிங் சக்ஸஸா? அதெல்லாம் சக்ஸஸ் தான். எத்தனை நாள் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்க? 1 வாரம். சீக்கிரம் குளிச்சுட்டு வெளில வாமா, உடம்புக்கு முடியாமல் போயிட போகுது. ஆச்சு என்றவள் கட்டு போட்ட கால் நினையாமல் பார்த்து கொண்டே குளித்து முடித்தவள், அதி சொல்லுமா, நம்ம பீரோவில் டிஷர்ட் பேண்ட் இருக்கும், கொடுங்க. அப்புறம் சொல்லுமா,
என்னோட இன்னர்வியர்ஸ். ஆடவன் அதை கொண்டு வந்து கதவில் போட்டாலும் அவள் எழுந்து எடுக்க முடியாது என்பதால் அவனை உள்ளே வந்தான். அவள் கேட்க மறந்த டவலை எடுத்து வந்தவன் அவளின் ஆடையற்ற மேனியில் இருக்கும் அழகிய பாகங்களை பார்த்தும் பாராமல் நடிப்பது கஷ்டமாகி போக அருகே வந்து அவனை துடைத்தான். அழகிய ஓவியத்தின் கவித்துவமான பாகங்களை, காதின் ஓரம் பூத்திருந்த சோப்பு நுரையை விரலால் துடைக்க பெண்மை விழித்து கொண்டது. நாள் முழுதும் பேசினாலும் ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல தெரியாத அவன் காதோடு உரசி காதல் பேசினான். ஏனோ அவளின் உடல்நிலை அவனை எச்சரிக்க மீண்டும் அவளை தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் உட்கார வைத்தான். கூந்தலில் இருந்த வலியும் ஈரம் பெண்ணவளின் உடையோடு இடையும் சேர்த்து நினைத்தது. அவனை அந்த ஈரத்தையும் துடைத்தான். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? இஷ்டத்தை ஏன் கஷ்டம்னு சொல்ற? அப்புறம் ஏன் அதை கண்ட்ரோல் பண்றீங்க? என்ன கண்ட்ரோல்? மூடு. ஏதும் பண்ணி எங்கே அவளுக்கு வலித்து விடுமோ என்று பயந்து போனவன் அவள் சொல்வதை காதில் வாங்காமல் அருகே அமர்ந்து பேச தொடங்க, அதி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் என்னை நம்ம ரூம் இல்லை மாடிக்கு தூக்கிட்டு போறீங்களா? வெளியே பாருங்க, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு, கூடவே மேகமூட்டம், அப்படியே லேசா கொஞ்சம் தூறல் தூவுது. ப்ளீஸ் அதி. போயே ஆகணுமா? ப்ளீஸ் அதி. அவள் கெஞ்சுவதெல்லாம் வரலாற்றில் குறித்து வைக்கப்பட வேண்டியவை என்பதால் அவளை அள்ளிக்கொண்டு லிஃப்ட் வழியாக மேலே மாடிக்கு வந்தபோது வானில் அமாவாசை போல் கும்மேறிட்டு அங்கே ஸ்விட்ச் தேடி விளக்கை ஒளிரவிட அந்த வீட்டின் லைட் வெளிச்சம் அந்த ஏரியாவுக்கே அடையாளம் போல் இருந்தது. அந்த நேரத்தில் வீசிய குளிர்காற்றில் பெண்ணவள், இந்த கிளைமேட் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? விபரம் தெரிந்த நாளிலிருந்து இந்த மாதிரி ஒரு சீதோஷண நிலையோடு ஒன்றி போய் அனுபவித்ததே இல்லை அவன். இந்த அமைதியான இரவும் குளிர்ந்த காத்தும் கூடவே ஆசை மனைவியும் இருக்கும் ஒரு நேரத்தை கண்டு ஏனோ சொர்க்கத்தில் உலாவுவது போல் உணர்ந்தான். என்ன ஒரு ரம்யமான காட்சி என்றவள், எனக்கு நினையணும் போல இருக்கு. நோவே என்றவன் அவளை தூக்கி கொண்டு வந்து அங்கே குடையோடு இருக்கும் மூஞ்சலில் அமர வைத்து அவளின் கால்களை தன் மடியில் வைத்து கொண்டான். மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய, இப்போது என் உண்மை நிலை அறிய, தங்காமலும் தூங்காமலும் நாள் செல்லுதே, நில்லாமலே நித்தம் பெரு கனவு, கொல்லாமல் கொல்ல சுகம் ஏனென்று சொல்ல, நீ துணை வர வேண்டும், நீண்ட வழியின் பயணம் என்று பின்னவள் பாட ஆடவன் ரசித்து கேட்டான். உனக்கு பாட தெரியுமா நந்து? என் அப்பத்தா நல்லா பாடுவாங்க. இரவில் அவங்க கூட தான் தூங்குவேன். அப்போ தினமும் பாட்டு சொல்லி தருவாங்க. நல்லா பாடுற நந்து. இது என்ன சினிமா பாட்டா? பெண்ணவள் கண்கள் விரித்து, இதெல்லாம் கேட்டதில்லையா? இதழ் பிதுக்கி, இல்ல. ஏன்? கம்பெனி வீடு இப்படியே இருந்துட்டேமா, சைட் அடிக்கலையா? எங்க அப்பத்தா எங்க 3 பேரையும் உட்கார வச்சு, உங்களுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அந்த ஒருத்தவங்க தான் உங்களின் எதிர்காலம், பிறரை மனசில் நினைக்க கூடாது, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழணும், பிறரை விளையாட்டுக்கு கூட பார்க்க கூடாது, நீங்க பார்க்கும் ஆணோ பெண்ணோ பின்னாளில் வேறொருவரின் உடைமையாகி போகலாம், அதனால் உங்களையே உலகம் என்று வரும் உங்களின் வருங்கால துணைக்கு உண்மையா இருக்கணும். இப்படி சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க. உங்க அப்பத்தா செம போங்க. நிஜமா அவங்க இருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க நந்து. என் பாட்டிக்கு இந்த வீடும் நாங்களும் தான் முக்கியம். இந்த அதிபையன் நந்தினிக்கு மட்டும் என்று கடவுள் எழுதி வச்சிருக்கார் போல். நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி. ஹே, நீ நல்லா பாடுற நந்து. நான் என்று சொல்லி நீ வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான், இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் சொர்க்கமில்லை, உயிரே வா.
அவன் அந்த வரிகளில் அவளை மார்போடு அணைத்து கொண்டான். பின் அவள் அவனின் காது கடித்து காதலோடு கூடிய கூடலுக்கு அழைப்பு விடுக்க அவளை பார்க்கவே இப்பொழுது கூச்சமாக இருந்தது அவனுக்கு. சிறு சிறுமலோடு அவள், என்னாச்சு, பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்லை நந்து, உனக்கு வலிக்குமே. அதெல்லாம் வலிக்காது என்றவளின் முகம் ஆசையில் வெட்கியது. அவளை அள்ளியபடி தங்களின் அறைக்கு வந்தவன் கட்டிலில் கிடத்துவிட்டு, ஒரு 5 நிமிஷம் பொறுமா, சின்ன குளியல் போட்டுட்டு வரேன் என்றவனின் கையை இறுக்கி பிடித்து, குளிக்க வேணாம் மதி, உனக்கு எப்போவுமே பெட் வரதுக்கு முன்னாடி குளிக்கணும்ல. அது பழைய நந்தினி, எனக்கு உங்கள் வாசம் வேணும் அதி. ஆசை கொண்டவளின் வார்த்தைகள் அவனை மென்மேலும் கிறங்க செய்ய கதவை தாழ் போட்டு தங்களின் மனத்தாள்களை அகற்ற பின் அவளுக்கு வலிக்காமல் அவளை களவி செய்தான். ஆண் வாசம் அவளை ஆட்சி செய்தது. ஆடைகளற்ற நிர்வாணம் காதலில் மட்டுமே சாத்தியம். விருப்பத்தோடு நடக்கும் களவியல் புரிதலில் மட்டுமே சாத்தியம். இறுதியாக நந்தினி தனக்குள் மறைந்து கிடந்த பெண்மையை ஓரந்தள்ளி அவனை அணைத்து முத்தமிட அவள் கண்களில் இன்றுதான் அத்தனை காதலை கண்டான். ஏனோ தானோ என்று சொல்ல முடியாது, சம என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இரவுகளில் ஒரு மேலோட்டமான சங்கமம் இருக்கும். ஆனால் இன்று ஆற தழுவி அணைத்து முத்தமிட்டு அங்கங்களை அவனுக்கு படையில் வைத்து மூழ்கி முத்த எடுத்த பின் அவன் இறுக்கி அணைத்தான். என்ன நந்து, இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்க? நான் உங்களை நிறைய புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். சும்மா ஏனோ தானோ என்று கூடும் பொழுதில் உங்களில் மேல் ஒன்றுமே தோணலை. ஆனால் உங்களுக்கானது தான் இந்த உடம்பு. அதை உரியவனுக்கே முழு காதலோடு கொடுக்கணும்னு தோணினதை இப்போ பாரதி நம்ம வாழ்க்கையில் வந்த பின்னாடி தான். அதுக்காக அவள் வந்த பின்னாடி தான் உறவுன்னு சொல்ல வரலை. நமக்கு இடையில் ஒரு பெண் வந்த பின்னாடி தான் இந்த காதல் இவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்கள் மேல் நான் கொண்ட லவ் புரிஞ்சது. இப்போ என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டியா? முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என்னதி எனக்கு மட்டுமேனு என்று சொல்லியபடி பெண்ணவள் அவனை கட்டி அணைக்க அங்கே இன்னொரு காட்சி ஆரம்பமானது. சலனம் 137. அலுவலகத்தில் இருந்து கிளம்பிய ஈஸ்வரன், அஞ்சு ரெடியாகிரு, வெளியே போலாம். ஏன் திடீர்னு? ஏன் இதுக்குன்னு காரணம் சொன்னாதான் வருவியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, கேட்டேன். கிளம்பியிரு, அவ்வளவுதான் வைத்து விட்டான். அவன் வரும்போது அவள் குளித்து கொண்டிருந்தவள் அப்போதுதான் வெளியே வந்தாள். அவனோ தொலைக்காட்சியை உயிர்ப்பிக்க விட்டுவிட்டு அதில் பாடலுக்கென்று இருக்கும் பிரத்யோக சேனலை ஒளிர விட்டபடியே, என்னடி இன்னும் கிளம்பாமல் இருக்க என்றவன் ஈர டவலுடன் இருந்தவளின் இதழ்களை ஈரமாக்கினான். இப்போதான் குளிச்சேன். ஏன் நம்ம வீட்டில் தண்ணிக்கா பஞ்சம் என்றவன் விரல்கள் பின் அவளின் பின்புறம் தேடல் செய்ய, வேணாங்க, எனக்கு வேணும். இது ஈவினிங், அதனால் என்ன? அத்தை விளக்கு ஏற்றுவாங்க. நீ ஏற்றலையே. சொன்னா கேளுங்க. நீ சொன்னா கேளுடி. சாமிக்கு தெரியும் மனிதனின் அவஸ்தை. ப்ளீஸுங்க, வாயை மூடுடி, இல்லை வாயெல்லாம் புண்ணாகிடும். எங்கேயோ அவசரமாக வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஏண்டி நொய்யிங்கிற என் அவஸ்தை புரியாமல்? இன்னைக்கு விட்டால் நாளைக்கு கூட போய்க்கலாம். ஆனால் உன்னை இப்படி பார்க்குறப்போ மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்டி என்றவன் கொஞ்சம் பாலாடை மேனியினை போர்த்திய ஆடையை அகற்ற நொடியில் நடந்த நிகழ்வில் கண்களை மூடி பின்புறம் திரும்பி நின்றாள். அந்த நேரம் தொலைக்காட்சியில் அவர்களின் தேடல்களை பாடல்களாக காட்சிப்படுத்தியது. நிலவு அதன் முன்புறம் அழகு, நிதம் அறிந்தபோது உண்மை பின்புறம் அழகா, சொல்லுண்மை. நிலவு போல் பெண்களை கண்டேன், முன்னழகு அழகாக, பின்னழகு கண்டேன், திடுக்கிட்டேன். ஓ, நீ கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி கிட்ட வர வேண்டாம். அதிவேகமாய் வேட்கையை தீர்க்கும் ரகம் அவனிலே. ஆற அமர்ந்து தேன் தொளி பருகும் வண்டு போல் பெண் அவளை பருகினான். அவளுக்கோ அவன் என்ன சொல்ல போகிறாரோ, தன் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவன் வந்ததுக்கு என்று நினைத்து கொண்டே இருந்தவளுக்கு மூடு மாறி முகம் பயத்தல் மூழ்க, என்னடி பிடிக்கலையா என்று எழப்போக வேகமாய் அவனை இறுக்கி கட்டிக்கொண்டு, பிடிச்சிருக்கு, பிடிக்காட்டி விடுடி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏனோ ஏக்கம் நிறைந்து வந்தவனை ஏமாற்ற மனமில்லாமல் இப்போவே வேணும் என்றால் அவனின் காது கடித்து கூடவே அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டு எனக்கு என்பது போல் கன்னம் காட்ட அவனோ அவளின் கன்னத்தில் முத்தம் பதித்து அது கொஞ்சம் கொஞ்சமாய் தொடர்ந்து பாதத்தில் முடிந்தது. நுனி முதல் அடிவரை அனைத்தும் அறிந்தவன் அவளை நுகர்ந்து கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும்
ஐம்புலனும் அவளின் அறிந்து ருசித்து புசித்தான். அவளின் பசியையும் தீர்த்தான். எல்லாமே முடிந்து அவளை அள்ளி மார்பில் போட்டவன், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கடி? எவ்வளோ பெரிய ஒர்க் அவுட், அப்போ டயர்டாக தானே இருக்கும். ஒர்க் அவுட் ஓகே தான், ஆனால் நான் தானே டயர்டாகணும். நீ ஏன் டயர்டாக இருக்க? அவனின் மார்பில் பல்பதியை கடித்து விட்டு, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தேன், நீங்கள் என்னை அழுக்காக்கிட்டீங்க. இதுக்கு பேர் அழுக்கு இல்லடி, பச்சை தண்ணியில் குளிக்கிற உன்னை முத்தத்தால் புனிதமாக்கி இருக்கேன். சி போங்க என்றவளின் அழகை அள்ளி தின்னவன் அவளை அள்ளி கொண்டு போய் குளியல் அறையில் நிறுத்தி, நீ மட்டும் ஏற்கனவே கிளம்பியிருந்தால் நானும் ரெடியாகி இருப்பேன். நீங்க பாட்டுக்கு இருந்திருந்தால் இந்நேரம் நான் கிளம்பி இருப்பேன். உங்களால தான் என்றால் சின்னங்களுடன். வரும்போதே எல்லாம் காட்டினால் என் மனசு கேட்குமா? உன் தப்பு கிளம்பாதது. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு கெல்மா பண்ணவா? சி எப்போ வருவீங்கன்னு நம்பிட்டேன். நிஜமாதாங்க. அப்புறம் ஏன் நானா கூப்பிடும் வரை ஒரு கால் கூட பண்ணலை? அது அக்காவுக்கு முடியாம என்று ஆரம்பிக்கும் போதே அவனும், நானே கேட்கணும்னு தான் நினச்சேன். உன் அக்கா எப்படி இருக்காங்க? அக்காவுக்கு கட்டு போட்டு இருக்காங்க. உன் அக்கா இப்போ எங்க கீழே இருக்கும் ரூமில் இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம வீட்டில் யாருக்கும் ரொம்ப முடியலை என்றாலும் அந்த ரூமில் தான் தங்கிப்போம். ஹாஸ்பிட்டல் செட்டப்புடன் கட்டப்பட்டது அந்த ரூம். என்ற பேச்சுக்கள் முடிந்தபடியே குளித்துவிட்டு இருவரும் வெளியே வந்தனர். ஈஸ்வர், நான் வரப்போ அங்கே போனேன், உன் அக்கா அங்கே இல்லையே. அப்போது அவங்க ரூம் போயிருப்பாங்களோ என்னவோ. அதிமாமா கூட இருந்ததால் நான் கீழே போகலை. அங்கே இல்லாட்டி மேலே தான் இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரவா? வேணாம். ஏன்? அவங்க பிஸியாக இருப்பாங்க. கால் உடஞ்சி உட்கார்ந்துருக்கும் போது எப்படி பிஸியாக இருக்க முடியும்? எல்லாரும் உன்ன மாதிரி தத்தியாவாக இருப்பாங்க. நான் என்ன தத்தி? பேசாம வாடி. ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அடங்க மாட்டியாடி நீ? ஏன்? இப்போ நீ போய் தட்டுனா சிவ பூஜையில் கரடின்னு சொல்லிடுவாங்க. என்ன பூஜை இந்நேரம்? இவர் ஏன் இப்படி பேசுறார் என்று யோசித்தவள் மறந்தும் தன் அக்கா பற்றி அப்படி நினைக்கவில்லை. அவன் கிளம்பி முடித்தவர அவனோடு கிளம்பியவள், ஏங்க என்ன? ஒரு நிமிஷம் பொறுங்க, அக்கா கிட்ட போய் வெளியே போகிறோம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன் மென்டல், பேசாம வா. நீ ரொமான்ஸ் பண்ணும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணினால் கஷ்டமா இருக்காதா என்று அதட்டி கூப்பிட அவளின் அறிவிப்பு அப்போதுதான் எட்ட தலையில் அடைத்து கொண்டு சாரிங்க என்று அசடு வழிய. ஏனோ அவளின் ஒவ்வொரு செயலும் அவனை ஈர்த்து கொண்டே இருந்தது. கீழே வந்தவள் மாமியாரிடம் சொல்லிவிட்டு கிளம்ப அவன் வாகனத்தை அவினாசி சாலையில் செலுத்தி கொண்டிருந்தான். எங்கே போகிறோம்? ஏன் மேடம் சொன்னாதான் வருவீங்களோ? என்ன தான் பேசுவது என்று அவள் மௌனமாகிவிட கூடவே அழைத்து சென்றான் ஒரு பிரம்மாண்ட ஹோட்டலுக்கு. அது தனிமையான இடம். அவர்களுக்கென்று ரம்மியமாக தயாராகி இருந்தது அந்த அறை. உன் கூடவே மெழுகுவர்த்தியும் ஏற்றப்பட்டு பார்க்கவே படு ரொமான்டிக்காக இருந்தது அந்த இடம். ஏண்டி ஓ முகமே பொழி விழுந்து கிடக்கு? நல்லா தான் இருக்கேன். வாய் தான் இல்லைன்னு சொல்லுது, முகம் அப்படி சொல்லலையே. ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? சொல்வதா வேண்டாமா? இப்பதான் நல்ல மூடில் இருக்கிறார். எதையாவது பேசி இந்த நேரத்தில் இருக்கும் சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டுமா என்று மனம் கேள்வி கேட்டு அவளை பயம் முறுத்தியது. அவளின் குழப்பமான முகம் கண்டவன், என்ன பிரச்சனை என்றான் அவளின் முகத்தை உச்சி பார்த்து. பின் அவளுக்குள் ஒரு தயக்கமும் பயமும் ஏற்பட்டு என்ன சொல்வது என்று. அது உன் அம்மா அப்பா வந்ததுக்கு நான் எதுவும் சொல்லிடுவேன்னு பயந்துக்கிட்டு இருக்கியா? யார் சொன்னா? யார் சொல்லணும்? அவங்க வந்தது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ள நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. சாரி. ஆனால் உங்ககிட்ட யார் சொன்னது? அத்தையா, மாமாவா, தாத்தாவா? என் அம்மா சொல்லலை. அவங்க நான் ஏதாவது நினச்சிக்குவேன்னு ஒரு வேளை நினைத்திருக்கலாம். என் அப்பா சொல்லக்கூடியவர் தான், ஆனால் இன்னைக்கு சொல்லலை. இதில் என்ன அல்டிமேட்னா என் தாத்தா. எங்கே உன் அப்பா அம்மா உன்கிட்ட நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேணும்னு நினைத்து ஹோட்டலில் சாப்பிடாதவர். அவருக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்காது. ஆனால் என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறார் சாப்பாடுவதற்கு. அவருக்கு பயமும் கூடவே. எங்கே உங்கள் அண்ணனை பார்த்தால் நான் ஏதாவது பேசுவேனா இல்லை பேசாமல் விட்டு விடுவேனோ? அது ஆதிரைக்கு மரியாதை குறைவாய் போயிடுமா?
மீண்டும் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று 1000 முறை யோசித்து இருக்கணும் என் தாத்தா. எதையுமே என்கிட்ட சொல்லும் என் தாத்தா. நம்மளில் அந்த பிரிவுக்கு பின்னாடி என் தாத்தா என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கு நம்ம வீட்டோட நிலைமை. அவரின் இறுதி காலத்தில் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் நடந்துவிடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அவரோட வயதுக்கு அதுதான் சரி. தாத்தாவும் சொல்லலையா? அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதிமாமா சொன்னாரா? நான் என்ன முட்டாளாடி உங்க அக்காவுக்கு அடிபட்டாள்? உன் பேரண்ட்ஸ் வருவாங்கன்ற பேசிக் அறிவு கூடவே எனக்கு இருக்காது. டெய்லியும் டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்ப. நான் ஃபோன் எடுக்காட்டி தீபக்குக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்கும் நீ. இன்னைக்கு மட்டும் ஒரு 6 மணி நேரம் என்னை நீ கண்டுக்கவே இல்லைனா என்னை விட உனக்கு பிடிச்சவங்க இங்கே வந்திருக்கணும். அதான் நீ ஃபோன் பண்ணலைன்னு எனக்கு தெரியும். அதுவரை அவன் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை இருந்தாலும் கடைசி வார்த்தையில் அவளின் கண்கள் கலங்கிவிட்டது. அழுது கொண்டே, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் உங்களை விட அவங்கள உயர்வா ஒன்றும் நான் பார்க்கல, எனக்கு எல்லாரும் சரிசமம் என்றால் சிறு விசும்பலுடன். அழாத அஞ்சு, கொஞ்ச நாள் அழாம இருந்த இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். நான் தான் எப்படியும் ஒரு தப்பு பண்ணி உங்களை கஷ்டப்படுத்தி விடுறேன். நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் மஞ்சு. நம்ம டெய்லி நீ ஒரு விஷயத்த பண்ணினோம்னா அந்த விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். நீ தினமும் ஃபோன் பண்ணி கேட்ப, சாப்பிட்டீங்களா, மறக்காமல் தண்ணி குடிங்க, ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துடும். இப்படி நீ சொல்லி ஒரு விஷயம் தினமும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பண்ணலைன்னா அந்த இடத்தில் அதை எதிர்பார்த்து காத்திருக்கும் எனக்கு வழியாக இருக்காதா? புரியுது. அக்கா ஹாஸ்பிட்டல் போனதும் அங்கே போயிட்ட. அதுக்கப்புறம் அண்ணா, அம்மா, பாட்டி, அண்ணி, குழந்தையெல்லாம் வரும்போது இன்னும் ஃபோன் எடுக்க முடியலை. மற்றபடி நினைத்துக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு உன் அண்ணா தான் எதிரி. ஏங்க எதிரி அளவுக்கு அண்ணனை திங்க் பண்ணுறீங்க? அவர் குழந்தை மாதிரி. அது சரி, இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு குழந்தைக்கு அப்பனாயிடுவான். நான் பண்ண தப்புக்கு அண்ணாவையே ஏன் குறைய சொல்கிறீங்க? உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட சொல்லாமல் போனது நான் மட்டுமே பண்ணின தப்பு. அதற்கு எந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கே கொடுங்க. உனக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு நான் யாரடி? உன்னை கஷ்டப்படுத்திட்டு அதுக்கும் சேர்த்து நான் தான் வருத்தப்பட்டுட்டு இருப்பேன். நீ உன் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன். அதை ஏன் சொன்னேன் தெரியுமா? எதையாவது சொல்லி மாட்டிக்கொள்ள அவள் ஒன்றும் பழைய அஞ்சு இல்லை என்பதால் அவன் வாயை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே, அந்த கோபம் நீ நினைத்திருப்ப. ஆனால் அது இல்லை. நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டியே, நான் பட்ட அவமானம் தெரியுமா உனக்கு? அந்த நேரம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் போகும்போது நந்தினி கூட வந்து நிற்பான். ஆதிரை குழந்தையை தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்காரர் வெளிநாடு போயிட்டாருன்னு வந்து நிற்பா. ஆனால் நான் பார்க்கிற எல்லாரும், உங்களுக்கு என்ன குறை ஈஸ்வர்? நீங்க ஏன் அந்த பொண்ணை வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்? உள்ளூரிலேயே படிக்க வச்சிருக்கலாமே. திடீர்னு அந்த பொண்ணு விட்டுட்டு போறதுக்கு காரணம் என்ன? ஏன் போச்சு? எதுக்கு போச்சு? இப்படி தினமும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் நான் பட்ட அசிங்கம் எனக்கு தான் தெரியும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு 2-3 மாசமா நீ உங்க வீட்டுக்கு போகல. உங்க வீட்டில் வந்தவங்க எல்லாம் கண்டிப்பா ஏன் வரல, எதுக்கு வரல, உன் வீட்டுக்காரர் விடலையா, இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் உன்னையே கேட்டிருப்பாங்க தானே. ஏனோ அந்த வார்த்தையில் எப்படி இவர் உண்மையை சொல்கிறார் என்று நினைத்தவள் பின் சுதாரித்து தலையாட்டி மறுத்து, அப்படியெல்லாம் யாரும் கேட்கல என்றால் அவர்களுக்கு ஆதரவாக, நீ இப்போ என்கிட்ட ஒன்று சொல்ற, அது பொய்ன்னு உனக்கே தெரியும். இதே பொய் தான் உங்க வீட்டிலும் சொல்லியிருப்ப. அப்புறம் என்னை அடிச்சு அசிங்கப்படுத்தினாங்க, அதை கூட நான் மறந்துட்டேன். அசிங்கப்படுத்துவதை காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் முன்னாடியும் ஒரு தலைக்குனிவு உணர்வை ஏற்படுத்துகிற அசிங்கம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இவன் ஆம்பளன்னு சட்டையை ஏன் போட்டுக்கிட்டு சுத்துறான்னு தெரியல. நைட்ல எந்த சமாச்சாரமும் இருந்திருக்காது. அதான் கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு போயிட்டா. இந்த வார்த்தைகள் எல்லாம் என் காது படவே விழுந்த வார்த்தைகள். எப்படி இருந்திருக்கும் அந்த வார்த்தை கேட்கிறப்போ? அதை நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அண்ணன் முகத்தில் ஆயுசுக்கும் முழிக்க கூடாதுன்னு தோணுது. ஆனால் அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாம் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போவோம். ஆனால் நீ மட்டும் இனி என்னைக்குமே ஈஸ்வர் பொண்டாட்டியா தான் இருக்கணும். நான் எப்பவுமே உங்க பொண்டாட்டியா தாங்க இருக்கேன். இன்னொருத்தன் தங்கச்சியா அண்ணன்னு கொடி பிடிச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்பவும் வேண்டாம். நீ உன் அண்ணனுக்கு தங்கச்சியா இருக்கணும்னு நினைத்தால் கூட இப்பவே நீ கிளம்பி போயிடு. என் பொண்டாட்டியா இருந்தால் நீ என் கூட வாழ். நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் இருக்கணும். உன் அண்ணன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் நீ போகக்கூடாது. அப்புறம் ஒருத்தவங்க வழிய வாயில சொன்னா பத்தாது, நீ அதை அனுபவிக்கும் போது தான் புரியும். அதுக்காக தான் உன் வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்றது. நீ மீண்டும் என்கிட்ட வந்தப்போ நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு ஒன்றும் கூட்டிட்டு வரல, வாழத்தான்.
நான் என்ன சொல்லுவேன்னு நினச்சி பயந்து இன்னைக்கு மதியம் நீ சாப்பிடவே இல்லை. ஏனோ உன்னை விட்டுட்டு நான் நான்வெஜ் சாப்பிட்டேன். எனக்காக பட்னியுடன் காத்து கொண்டிருக்கும் போது ஐயோ அவளை விட்டுட்டு சாப்பிட்டோமே என்ற வருத்தம் எனக்கு. நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு நினச்சி அதனால் வருத்தமாக இருப்பாள்ன்னு தோணுச்சு. என்னோட வெளியே வந்தால் கொஞ்சம் நீ ரிலாக்ஸாக இருப்ப அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஏனோ எதிரே அமர்ந்தவள் வேகமாக எழுந்து போய் அவனின் அருகில் அவன் கைகளை கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்தாள். கண்ணீர் சத்தம் இல்லாமல் அவனின் சட்டையில் வடிந்தது. என்னடி பண்ற? பப்ளிக் பிளேஸில் எவனாச்சும் எதையாச்சும் எழுதிடுவானுங்க. மீண்டும் ஐ லவ் யூ. ஏய் உனக்கு என்ன ஆச்சுடி? மீண்டும் ஐ லவ் யூ என்றாள் கண்ணீருடன். மன்னித்து விடு என்ற வார்த்தையை காட்டிலும் நேசிக்கிறேன் என்ற வார்த்தை அவனை கொஞ்சம் சமன்படுத்தியது. ஏனென்றால் மன்னிப்பு என்பது தெரியாமல் செய்வதற்கு தான். அவள் தெரிந்து செய்த தப்புதானே அது. அதை மாற்ற காதலனும் சக்தி கொண்டுதான் அவள் கொண்ட அன்பின் அதிகாரத்தை அள்ளித்தளிக்க வேண்டும் அவனின் மேல். சலனம் 138. ஈஸ்வர் அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தெக்கலூர் சாலையில் செல்வதை கண்டவள். ஏங்க மணியாச்சு, அதுக்கு வீட்டுக்கு போகலையா? போகணுமா என்ன? வண்டியை வீட்டுக்கு திருப்பவா? இல்லை பின்ன என்ன? உங்கள் கூட எவ்வளவு தூரம்னாலும் ட்ராவல் பண்ணுறதுனா ஓகே தான். இப்படி தாண்டி முன்னமும் சொன்னேன். அப்புறம் ஏண்டி பாதியில் காணாமல் போன? அதில் நக்கள் இல்லை, வருத்தம் கூடவே ஏக்கம் இருந்தது. நீங்கள் பேசுகிறப்ப எல்லாம் நான் ஏன் திருப்பி பேசலை தெரியுமா? அந்த நேரத்தில் என் தன்மானத்தை சீண்டுனாங்க உங்கள் அம்மா. ஆனால் அதையும் தாண்டி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ வர இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பேசிடணும்னு என் மனசு சொல்லுது, அதான் சொல்லிட்டேன். அவங்க பண்ணினது தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கான தீர்வை நான் கொடுத்துருப்பேன். நான் அங்கே இருந்து என் அம்மா உன்னை பேசியிருந்தா கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு. அதை விட நீ என் கூட இருந்திருந்தா லைஃப் லாங் அதுக்கப்புறம் அவங்க உன்னை பேசாதபடின்னு ஏதாச்சும் செய்திருப்பேன். ஆனால் போயிட்ட. மாமியார் மருமகள் சண்டை எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான். என் அம்மா பேசினது தப்பு தான். ஆனால் அதற்காக உயிருக்குயிராய் காதலித்து திருமணம் செய்த புருஷனை, அதுவும் எந்த தப்பும் செய்யாத புருஷனை, உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற புருஷனை என்னை விடு வேற எந்த பொண்ணும் அவளுக்காக இருக்கும் அவனை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போவாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ உங்க அம்மா பேசினதெல்லாம் சரியா? அவங்க பண்ணினது தப்பு தான். அதே நேரம் நீயும் அதே தப்பு தான் செஞ்ச. அப்போ நீங்க ஏன் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல? அவங்க பேசினது தப்புன்னு தெரிஞ்சு உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தப்போ நீ கண்டுக்காம இருந்தது. நீ வெளிநாடு போகிறப்போ போக வேணாம்னு சொல்லி தடுப்பதற்காக வந்தாங்க. அப்புறம் நீ விட்டுட்டு போனப்போ எனக்காக உட்காந்து 2 வருஷம் அப்படி அழுதுருக்காங்க. எப்போவுமே என்னை பார்த்து கர்வமாக இருக்கும். என் அம்மா 2 வருஷம் மனசால உடஞ்சி போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? என் அம்மா யார்கிட்டையும் இறங்கி போக மாட்டாங்க. அது அவங்க மாமியாராகவே இருந்தாலும் கூட. ஆனால் நீ விட்டுட்டு போனப்பவும் உன்னை தேடி வந்தாங்க. நீ போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்களாவே உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருக்காக? எனக்காக. இப்போ உன்னையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேணும்னா அவங்க நல்லவங்களா இருக்கலாம். ஆனால் அப்போ அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப மோசம். எனக்கும் கொஞ்சம் காலமாகும் அதையெல்லாம் மறக்க. ஒன்று சொல்லவா? உன்னோட தன்மானத்தை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு என்னை நீ நடு ரோட்டில் அம்போன்னு விட்டுட்டு போன. தம் பையனை வேண்டாம்னு சொன்ன ஒரு மருமகளை அவங்க மனசாட்சி ஏற்றுக்க மறுத்தது. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எல்லாம் நடந்து வரும்போது உங்கள் சைடும் சில பிரச்சனைகள் இருந்தது. அந்த ஆதங்கத்தை அவங்க கொட்டி தீர்த்தாங்க. அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த தப்புக்கு நீ கொடுத்த தண்டனை பெருசு இல்லையா எனக்கு? நான் உங்களை விட்டுட்டு போனது தப்பு தான். ஆனால் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதை பற்றியே பேசுவீங்க? நான் மனசுடைஞ்சு போகிறப்பெல்லாம் உன்கிட்ட கேட்கணும்னு தோணும். எப்படிடி என்னை விட்டுட்டு போக முடிஞ்சதுன்னு. பெண்ணவள் வீட்டுக்கு போகலாமா என்றவளையை பார்த்து ஏன் தனது அருகாமையில் அவருக்கு பழையதெல்லாம் நினைவிற்கு வருதோ என்று அவள் மனம் எண்ண தொடங்கியது. அவளின் சோர்ந்த முகம் கண்டு என்னாச்சு? மனதால் அவரையும் கஷ்டப்படுத்திட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி பின் அதற்கும் அவர்தான் வருத்தப்படணும். அப்படி வெளியே போய் இன்னும் பிரச்சனை நீள்வதற்கு வீட்டுக்கே போயிடலாம் என்ற எண்ணத்தில் வீட்டுக்கு போலாமா ப்ளீஸ்? சரி, இனி அது பற்றி பேசல, சாரி என்றான். அவளின் முகம் சோர்ந்து போனதை கண்டு
அவளின் என்ற அந்த ஒற்றை வார்த்தையே அவள் மனதுடைந்து போயிருக்கிறாள் என்று அவனுக்கு புரிய, அதன் பிறகு அவனும் எதுவும் பேசவில்லை. வாகனம் அவர்களின் தோட்டத்து வீட்டை நோக்கி புறப்பட்டது. ஏனோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்வையை பதித்து வந்தவள் வாகனம் தோட்டத்திற்குள் நுழைவதை கண்டதும் ஏதேதோ எண்ணங்கள் மனதில் ஆக்கிரமித்தது. அதுவரை மனதை நிரப்பிய சோகம் எல்லாம் காணாமல் போய் தான் முதலில் இந்த வீட்டிற்குள் வரும்போது நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கண்முன்னால் வந்து போனது. காதலின் திருநாள் அது. அன்று போல் தன் வாழ்நாளில் இன்னொரு பகல் வரவே இல்லாமல் போனதுதான் அவளின் விதி என்று நொந்து கொண்டாள். அவர்கள் வருகையை அறிந்த பெண்மணி வெளியே வரவும் பாட்டி என்று குதித்தவளுக்குள் அத்தனை சந்தோஷம். துள்ளலோடு அவரின் கையை பிடித்து கொண்டு, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சுக்கன்னு உங்களை பார்த்து. இந்த பாட்டியை பார்க்க வர ஏன் தாமதம் என்ற அவரின் வார்த்தையில், சாரி பாட்டி புன்னகையோடு சரி வாங்க வாங்க என்று இருவரையும் உள்ளே அழைத்து போனவர் விருந்தோம்பலை உபசரிக்க வர, இப்போதான் சாப்பிட்டோம் எதுவும் வேண்டாம் என்று மறுத்த இருவரும் சிறிது நேரம் அவரோடு அமர்ந்து பேசிவிட்டு பின் மீண்டும் அவர்களின் அறைக்கு வந்தனர். அழகம்மை தம்பதியர்கள் அறைக்குள் நுழைந்த சில நாழிகையில் மீண்டும் அழைத்து அவள் முதல் அணிந்து வந்த சேலையை கொடுக்க வேகமாய் போய் அதை கட்டி கொண்டு வந்து நின்றாள். அவளையே பார்த்தவன், ஏன் சாரி மாற்றின? இது என்னோட முக்கியமான சேலை, அதான் அன்னைக்கு நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தேனான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா? ஐயோ அப்படி சொல்லலை, ஆனாலும் எதையோ மிஸ் பண்ணுறேன். நீங்கள் என் மேல் வச்ச காதல் அப்படியே தான் இருக்கா? அது எப்படி இல்லாமல் போகும்? எல்லாம் இருக்கு. அவனை கட்டி கொண்டவள், நமக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சூழ்நிலைகள் நம்மளை பிரித்து நம்ம சந்தோஷத்தை எல்லாம் வாரி எடுத்துட்டு போயிடுச்சு. ஒன்று புரிஞ்சுக்கோ அஞ்சு, ஒரு உறவில் சண்டை சச்சரவு என்பது இயற்கை. முரண்பாடுகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனால் அதை எப்படி கையாள்கிறோம் என்பது பொறுத்துதான் வாழ்க்கை மாறுபடும். உனக்கும் எனக்கும் தீர்க்கப்படாத மோதல்கள் என்று ஒன்று இருக்கா என்ன? நாம லவ் பண்ணும்போது அவ்வளவு முரண்பாடுகள் உனக்குள்ளும் எனக்குள்ளும், ஆனாலும் பிரிந்தோமா? இல்லையே. ஏன்னு யோசி. அப்போ நமக்குள் நம்மளை அவ்வளோ நேசிச்சோம். நான் திட்டினால் கூட உனக்கு ரோஷமே இருக்காது. ஏன்னா உனக்கு நான் அவ்வளோ முக்கியம். என்ன அப்படி காதலிச்சிருப்ப. காதலுக்கு தொடர்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு இடைவெளியை கொடுக்கக்கூடாது. நீண்ட காலமாக தொடர்பன்றி இருந்ததால் தான் நமக்குள் இருந்த உறவில் விரக்தி மற்றும் மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு. அப்போ நமக்குள் நடந்த அந்த பிரிவும் அதனால் ஏற்பட்ட வலியின் வேதனையை மனசில் வச்சுட்டே இருப்பீங்களா? இந்த கசப்பு நம்ம வாழுற காலம் வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குமா? இந்த கசப்பு நமக்குள்ள சண்டையாவே உருமாறி வருமா? ஒன்று சொல்லவா, ஒரு உறவில் சிக்கல் இல்லாமல் இருக்காது. அதை சரி செய்யணும். ஒரு சீர்திருத்தம் பல மோதல்களை தீர்க்கும். நமக்குள் ஏற்படும் தவறான புரிதல்களை நிவர்த்தி செய்யும். அப்புறம் அந்த புண்படுத்தும் நிகழ்வுக்கு பிறகு நமக்குள் உடைந்து போன நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதுதான் இப்போது நம்ம வாழும் வாழ்க்கைக்கு நம்ம போடும் அஸ்திவாரம். நான் தப்பு செஞ்சாலும் நீ தப்பு செஞ்சாலும் பிரிவு என்கிறதை பற்றி யோசிக்கவே கூடாது. அங்கு காதல் உடைந்து போய் சில்லு சில்லாய் இருக்கும். அதை ஒட்ட வச்சு திருப்பி அதே பிம்பத்தை கொண்டு வருவது கஷ்டம் அஞ்சு. எனக்கு புரியுதுங்க நல்லாவே. அன்னைக்கு உங்கள் அம்மாவை தப்பு செஞ்சிருந்தாலும் ஒருவேளை நான் இங்கே இருந்திருந்தா நீங்கள் என்ன நல்லாவே பார்த்துருப்பீங்க. நம்ம பிரியாமல் வாழ்ந்திருப்போம் ரொம்ப நல்லாவே. அதனால் இந்த 2.5 வருஷத்தில் நான் ஒரு 2வது குழந்தைக்கு கூட அம்மாவாகி இருப்பேன். ஆனால் சந்தோஷமாக இருந்திருப்பேனான்னு கேட்டால் சத்தியமாக இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா என் அண்ணன், என் குடும்பமும் உங்கள் அம்மாவின் பார்வைக்கும் சில சமயம் தாத்தாவின் பார்வைக்கும் ஏன் சில நேரம் உங்ககிட்ட கூட தாழ்ந்து தான் தெரிஞ்சிருப்பாங்க. உங்களால் என்னை நேசிக்க முடிஞ்ச அளவுக்கு என் குடும்பத்தை எப்பவுமே நேசிக்க முடியாது. எனக்கு ஏனோ என் அண்ணா அக்கா கல்யாணம் நடக்கிறப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி பேசியதிலிருந்து உங்களை கண்டாலே தள்ளி தள்ளி போனேன். ஆனால் எப்படியோ நீங்கள் என்ன உங்கள் பக்கம் விழ வச்சிட்டீங்க. என்ன என்பது போல் அவன் பார்க்க, இல்லை இல்லை விழுந்துட்டேன். உங்களை நானும் மனசார நேசிக்க ஆரம்பித்தேன். உயிரையே பணைய வச்சு என்னை உங்களை தவிர வேறு யாராலும் காப்பாற்றி இருக்க முடியாது. ஏனோ காதல் எல்லாத்தையும் மாற்றும். ஒரு குடும்பத்தில் 3 பேரும் இருக்கும்போது பிரிவுக்கே வழி இல்லை. நம்ம சந்தோஷமா இருப்போம் தான் உங்களை கட்டிக்கிட்டேன். அப்போ நான் உன்னை சந்தோஷமாவே பார்த்துக்கலையா? என்னை பொறுத்தவரை யாருக்குமே கிடைக்காத ஒரு கணவர் நீங்கள். இப்போ என்ன சொல்ல வர?
நான் பேசி முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். அவன் பேசு என்பது போல் பார்க்க, உங்களை ஒரு 2 வருஷத்துக்குள் பார்த்து பழகி வாழ முடிவு பண்ணினவள்னா, என் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் அவ்வளோ செல்லம். ஆனாலும் நீங்கள் தான் வேணும்னு அடம் பிடிச்சு உங்களுக்காக அம்மா அப்பா கிட்ட கூட நீங்கள் தான் வேணும்னு நின்னேன். அப்பாவுக்கு சமமாக நான் நேசிக்கும் என் அண்ணன் பேச்சை கூட உங்கள் விஷயத்தில் கேட்கல. இதெல்லாம் நான் உங்கள் மேலே வச்ச லவ்னு ஏன் உங்களுக்கு புரியலை? 2 வருஷம் பழகிய உங்களுக்காகவே நான் எதையும் செய்யணும்னு நினைக்கும் போது 21 வருடம் பொத்தி பத்தி வளர்த்த அண்ணா, அவர் எனக்கு அப்பாவை விட வசதி. அவருக்கு ஒரு இடத்தில் அவமானப்படும் போது நான் சுயநலமாக வாழ முடியுமா? வாழ்ந்தால் சத்தியமா நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே மாட்டேன். ஒரு நாள் கூட. ஏன்னா ஒரு வேகத்தில் அப்போ உங்களை பற்றி நான் யோசிக்கல. முட்டாள்தனம்தான். உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வச்சுட்டு போயிருக்கணும். இல்லை உங்கள் கூட மட்டும் டச்சில் இருந்திருக்கணும். ஆனால் இதெல்லாம் தாமதமாக தான் புரிஞ்சுது. நான் போனது தப்புனா உங்கள் அம்மா பேசினதும் தப்பு தானே. அதையெல்லாம் நானும் மறந்திருப்பது உங்களுக்காக மட்டும்தான். ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் மறந்து நம்ம பழையபடி வாழலாமா? எனக்கு என் பழைய ஈஸ்வர் வேணும் என்றாள் கண்ணீருடன். அவளின் கண்ணீர் துடைத்தவன், இப்போ வாழத்தானே ஆரம்பிச்சிருக்கோம். யூ ஆர் மைன். அதனால் உனக்காக எந்த எல்லைக்கும் போவேன். அது தெரியும். கூடவே எனக்காக என் அண்ணன் கூட நீங்கள் கொஞ்சம் பேசலாமே. வாழ்க்கையில் மோதல் தவிர்க்க முடியாதது தான். சிலவற்றை மறந்து விடலாம். உன் அண்ணன் நடித்தது பலவற்றை இருந்தாலும் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அது என்னை விட்டு கூட்டிட்டு போனது. நான் உயிரோடு இருக்கிறப்பவே உனக்கு அந்த அருணை மாப்பிள்ளையாய் பார்த்தது. நானும் தானே விட்டுட்டு போனேன். என்ன ஏற்றுக்கிட்டீங்க? ஆனால் என் அண்ணா, நீ என்னோட எல்லாமுமே அதை மறந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கும் என் அண்ணாவுக்கும் உள்ள சொந்தம் இன்னைக்கு நாளை கூட போகிறதா? அதனால் பிரச்சனை சரி செய்வது நல்லது. அவன் கூட நான் ஏன் பேசணும்? எனக்கு ஏனோ எப்பவுமே அவனை பிடிக்கல. நிஜமாவே என் அண்ணன் நல்லவர். மீண்டும் சண்டையை ஆரம்பிக்காத. ஒருத்தவங்களை கண்டாலே காரணமே இல்லாமல் நமக்கு பிடிக்காது இல்லையா? அப்படிதான் உன் அண்ணன். எப்படி உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அப்படிதான் உன் அண்ணனை சுத்தமாக பிடிக்காது. ஏங்க, நாளைக்கு நமக்கே பொண்ணு பிறந்தாலும் தீரனுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ பேசித்தானே ஆகணும். என் பொண்ணு எதுக்குடி உன் அண்ணா பையனை கட்ட போறா? அப்படி நடந்தால் என் பொண்ணோ பையனோ ஈஸ்வர் பிடிக்காததை செய்ய மாட்டாங்க. என் பொண்ணோ பையனோ பிறந்து வந்து இந்த தேசத்தையே கட்டி ஆளணும். குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டக்கூடாது. ஆதிரை வீட்டை விட்டு உங்கள் வீட்டுக்கு போனப்போ நான் அவளை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவளின் வாழ்க்கையில் ஒரு அண்ணனாக நான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கணுமோ என்று. பின் அவள் கோபம் கொண்டு, என் அண்ணாவுக்கு என்ன குறைச்சல்? என் ஆதிரை கேட்ட ஆள் அவன் இல்லை. என் மனசு இப்பவும் சொல்லிட்டே இருக்கு. நாளைக்கு நமக்கு பிறப்பது ஒருவேளை பெண் பிள்ளையாக இருந்தால் என் பெண்ணை கட்டிப்பவன் வீட்டோட மாப்பிள்ளையாய் தான் இருக்கணும். உன் அண்ணன் பையன் கட்டிக்கணும் என்ற ஒரு கனவு இருந்தால் அழிச்சுடு. அவன் உங்கள் தங்கையின் பையனும் கூட. இந்த டாபிக் இத்தோட விடு அஞ்சு. அவள் மனமோ, ஐயோ இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா என்று நினைக்கும் போதே அவனோ அவளை அணைத்து கொண்டே, நம்ம வாழலாம்டி. உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன். இந்த நேரத்தில் இனி பழையதை பேச மாட்டேன். என் பொண்டாட்டியின் சந்தோஷம்தான் இப்போ முக்கியம் என்றவன் அவளின் குண்டு குண்டு கன்னங்களை கடிக்க ஆரம்பித்தான். கடவுளே, எனக்கு குழந்தை என்று பிறந்தால் ஒரு பெண் குழந்தை தான் வேணும். என் அண்ணா பையனுக்கு கொடுத்து இவர்கள் சேர்ந்து வாழும் காட்சியை நான் பார்க்கணும் என்று வேண்டிக் கொண்டாள். இவர்கள் ஒரு தேடலை ஆரம்பிக்க, இவர்களை வைத்து இவர்களின் வாழ்க்கையில் காலம் போடும் புதிரை யார் அறிவார்?